வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2, நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் அப்படிங்கிற ஷோ நடத்துனாங்க. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்திருந்தார். செத் ராலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜேலன் பிரான்சன் அப்படிங்கிறவர் கூட ரோமன் ரெயின்ஸுக்கு ஏற்பட்ட நேரலை. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா கெத்தா தனியாக வருவார், இல்லாட்டா பிளட் லைன் கூட வருவார். அப்படி இல்லாமல் ஜேலன் பிரான்சன் அப்படிங்கிற கூட வராரு. இவர் வேறு யாருமே கிடையாது, ஒரு ஃபுட்பால் பிளேயர். நமக்கு அந்த அளவுக்கு ஃபுட்பால் நாயாலஜிலாம் கிடையாது, அது விளையாட்டு கூட நமக்கு தெரியாது. நம்ம அதனால் அதை பற்றி பார்க்க வேண்டாம். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார், ஒரு பெரிய போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியை கௌரவப்படுத்தியிருக்காரு. நியூயார்க் சிட்டியில் தான் இன்றைக்கி சாட்டர்டே மெயின் நடக்குது. அதனால் கூட்டிகிட்டு வந்து அவருக்காக ஒரு ப்ரெசண்ட்டை WWE கொடுக்க போகிறாங்க. வந்த உடனே ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி அக்னாலஜ் மீ, இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் என்ன அக்னாலஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த WWEக்கும் இந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டனுக்கும் இருக்கிற பந்தம் இருக்கிற 25 வருஷத்துக்கும் மேலே. முதலாக ரெசல்மேனியா இங்கே தான் நடந்தது. ஹல்க் ஹோகன்ல இருந்து பெரிய ரெஸ்லர்ஸ் உருவான இடம் இந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன். இந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன் நியூயார்க் சிட்டியோடைய அடையாளம், இந்த நியூயார்க் சிட்டியோட மிகப்பெரிய கௌரவம். அப்படிப்பட்ட இடத்துல நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன் பழமையான வேர்ல்டு ஃபேமஸ் அரீனால இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஜேலன் பிரான்சன். இவர் NPCயோடைய மிகப்பெரிய சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றிருக்காரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே என்ன எக்னாலஜ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த ஆளையும் நீங்கள் ஏற்றுக்கணும், உங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட சொல்கிறாரு, WWE சார்பாகவும் இங்கே இருக்கிற ரசிகர்கள் சார்பாகவும் நான் உனக்கு ஒரு gift வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. புரியுது, மெயினான விஷயத்தை பற்றி பேசுப்பா, எதுக்கு இவங்க பேசுனதெல்லாம் பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் ஆனால் இதில் மேட்டர் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், அதாவது ரோமன் கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மாதிரியே ஒரு ஹெவி வெயிட் டைட்டில், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ளூ கலரில், அதாவது வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். ஒரு வேளை ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருந்திருந்தால் இந்த ப்ளூ ஸ்ட்ராப்போடு இருந்திருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல அண்ணா, நீ ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டேன்னா இந்த மாதிரி கலரை மாற்றிக்கொண்ணா, டைட்டில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பிளாக்கை விட ப்ளூ உண்மையிலேயே ஜுமாராக இருக்குது, ஜூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஜேலன் பிரான்சனுடைய அந்த ஃபுட்பாலோட இது, அவருடைய லோகோ மற்றும் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த டைட்டிலை பார்த்தீங்கன்னா கஸ்டமைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைட்டில் WWE சார்பாகவும் என்னோட சார்பாகவும் இந்த நியூயார்க் சிட்டி சார்பாகவும் ஓகேட்ட நான் இதை ஒப்படைக்கிறேன். நீ இதை கௌரவமாக பார்த்துப்ப அப்படின்னு நினைக்கிறேன். இது WWE வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். நீ நேஷனல் லெவலில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாலும் இந்த WWE இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதை நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கொடுத்ததுக்கப்புறமா மீண்டும் ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ண சொல்லாரு. நியூயார்க் சிட்டி மேடிசன் ஸ்கொயர் கார்டன் மக்களே, நீங்கள் இந்த இடத்துல என்னையும் இவனையும் எக்னாலஜ் பண்ணுங்க, குறிப்பாக இவனை இப்போ இந்த இடத்துல எக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சத்தம், ப்ரோ லண்டன். எஸ், செத் ராலின்ஸ் வருகிறார். செத் ராலின்ஸ் வந்தாதாங்க அந்த ஆட்டமே சூடு பிடிக்குது. செத் ராலின்ஸ் வருவான்னு பார்த்தா சிஎம் பாங்குக்கு கருப்பு ட்ரெஸ் போட்ட மாதிரி வேற ஒருத்தர் வராரு. யாரா இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ஸ்டேஜில் இருக்கார்ல ஜேலன் பிரான்சன், அவர் நியூயார்க் சிட்டியோடைய கேப்டனா. இவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்டோட கேப்டன். அதாங்க நம்ம ஊரில் கிரிக்கெட்டில் சொல்லுவோம்ல, மும்பை அணி சென்னை அணி, சென்னை ராக்கர்ஸ் மும்பை ராக்கர்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அமெரிக்காக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளே சண்டை இருக்குது. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இவங்க அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வர வேண்டியது செத் ராலின்ஸ், ஆனால் இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. செத் ராலின்ஸ் எங்கடா அப்படின்னு பார்த்தா செத் ராலின்ஸ் இப்போ அந்த இடத்துல மர்மமாக, அதாவது சீக்கிரட்டாக பார்த்தீங்கன்னா வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை இடினா அடி போட்டு தள்ளுறாரு. ஆக்சுவலி இதே செக்மெண்ட் தான் மண்டே நைட்டாக நடந்திருக்கும். மண்டே நைட்டாவுடைய ஆஃப்டர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம். இப்போ ரோமன் ரெயின்ஸை கடுமையாக தாக்கிய செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு ஃபினிஷரை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, தம்பி அந்த இடத்துல தான் உனக்கு அதிர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் பிளேயர் வின் பண்ணியிருந்தார்ல ஜேலன் பிரான்சன் எப்போ அவன் பேரை ஒழுங்க சொல்ல வரமாட்டேங்குது. இந்த பிரான்சன் இருக்கார்ல, அவர் செத் ராலின்ஸ் முன்னாடி நிற்கிறாரு.
என்ன தம்பி என்னடா உனக்கு பிரச்சனைனா ரோமன் ரெயின்ஸை அடிக்கக்கூடாது, ரோமன் ரெயின்ஸ்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால வந்து நிற்கிறாரு. நான் வழக்கமாக அதிகமாக ஜிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன், நான் இந்த தடவை அதிகமாக யூஸ் பண்ணலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ்காரங்க கூட நல்லவங்க, பெருசாக ஜிப்பெல்லாம் போட்டேன்னு வைங்க நான் ராஸ் மேட்டர் ரிவ்யூ போடுவேன், அவன் வந்து கார்பரேட் பண்ண மாட்டான். ஆனால் இந்த சோனி இருக்கிறானே சோனி, நான் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் கார்பரேட்டுக்கு மேலே கார்பரேட்டாக அடி வச்சு விடுவானுங்க. அதனால தான் நான் தயவு செஞ்சு இன்றைக்கி வந்து அதிகமாக ஜிப் யூஸ் பண்ணலை. தயவு செஞ்சு எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க. இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து தடுத்து நிற்கார்ல, தடுத்து நிற்கும் போது செத் ரோலன்ஸ் அவர் அட்டாக் பண்ணதுக்காக போகிறார். இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் சுதாச்சிட்டாரு, அவர் அடி வாங்கி கொஞ்சம் தெரிஞ்சிட்டாரு. ஓடி வந்து பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ்க்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சா போடுறாரு. சூப்பர்மேன் பஞ்சத்தை போட்டதுக்கு அப்புறமா செத் ரோலன்ஸ்க்கு ஒரு ஸ்பியரும் போட்டுட்டாரு. அவன் சக்ஸஸ்ஃபுல்லி போட்டுட்டாரு. செத் ரோலன்ஸ் ஸ்பியர் போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வலி தாங்காமல் அந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் வந்துருந்தார்ல, அவர் பேர்லாம் எனக்கு தெரியலங்க, நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த ஃபுட்பால் நாலேஜெல்லாம் நமக்கு அதிகமாக தெரியாது, பிகில் படத்தோடு முடிஞ்சுது, அதனால் அவரோட பேரில் எனக்கு தெரியல. இவரோட பேர் பிரான்சன் சொன்னாங்க, அதனால் எனக்கு தெரிஞ்சது. இப்போது ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுறாருனா அவரை கூப்பிட்டு அரங்கத்தில் நிற்க வச்சு அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதை அவருடைய கையில் கொடுக்குறாரு. இவர் கிஃப்ட் பண்ணார்ல ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், ப்ளூ கலர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், அதை அவருடைய வயிற்றில் கட்டி விட்டார். ஆள் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கார். ரோமன் ரெயின்ஸுக்கு ஒன்று விட்ட அண்ணன் மாதிரி இருக்கார், சரி தம்பி மாதிரி இருக்கார் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா டபுள் சாம்பியன்ஷிப், 2 ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வச்சு தூக்கி கட்டுற மாதிரி பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த ஆளுக்கிட்ட டபுள் சாம்பியன்ஷிப் இருக்கிற மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு மனசெல்லாம் கேட்கல. என்ன ஒன்ட்டு தான் இருக்கணும், இவன்கிட்ட தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு ஹெவி வெயிட் கப்பை வின் பண்ணார். அதுக்கப்புறமா பிரான்சன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணார்ல, அந்த கப்பை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லார். எடுத்துக்கோனா வீட்டுக்கு கொண்டு போகணும்ல, ரோமன் ரெயின்ஸ் அதை தூக்கி மக்கள் மத்தியில் இந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்குது, அந்த கப்பு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த கப்பை எடுக்கிறாரு. கப்பை தூக்கி ரோமன் ரெயின்ஸ் காட்டும் போது அரங்கமே அதிருது. ரோமன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சிரிக்கிறாரு, அண்ணா உங்ககிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் டைட்டில் விட இது பெருசு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்போடைய டிசைனிங் இருக்குது, எதையோ எனக்கு ஞாபகப்படுத்துது. சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபாசம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க, ஆனால் உண்மையிலேயே அந்த கப்பை பாருங்களேன், அது மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னத்தை சொல்லதுனே தெரில, நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் கப்போடைய டிசைனிங்கை பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம், பேச்சுனா டாப்பிக்கே மாறிடும். ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் கையில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப் இருக்குது, அதை ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தூக்கி காட்டுறாரு. அப்படியே அந்த செகமெண்ட்டை முடிக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ரோலன்ஸ்க்கும் இருக்கிற பகையை இன்றைக்கி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கூட ஒருபடி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, அதோட ரிவ்யூ எங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். இதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணதுனால டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் டிவியில் லைவாக பார்த்தேன், பட் ஆனால் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக திருப்பி பார்த்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கணும்ல, அதனால் கொஞ்சம் லேட்டாகவும் மன்னிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நான் போடுறேன், சரிங்களா?